என் இருதயம் நீதியிலையும் என் இருதயம் ரட்சிப்பையும் காத்து கொள்ளுமானால் என் இருதயம் கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழும். அல்லேலூயா. இன்னைக்கு ரட்சிப்பை நிறைய பேர் என்ன செஞ்சிட்டோன்னா அசட்டை பண்ணுறோம். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பாவத்துக்கு மறிக்கிறோம், கர்த்தருக்குள்ள எல்லா பாவத்துக்கும் என்ன செய்கிறோம்? மறிக்கிறோம். நீதிக்கு என்ன செய்கிறோம்? பிழைக்கிறோம். இப்போ நீதிக்கு பிழைத்த நாம், வேதம் சொல்லுகிறது, இனி மீண்டும் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருப்பது நமக்கு தகுதி இல்லாத காரியம். அல்லேலூயா. மீண்டுமாய் அந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மீண்டும் அந்த பாவத்துக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மீண்டும் அந்த விட்டு வந்த காரியங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் பூரிப்பாகி மகிழ வேண்டுமானால் நீ நீதியை காத்து கொள்ள வேண்டும், உன் ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீதியையும் ரட்சிப்பையும் நீங்கள் காத்துக்கொள்ள அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரவே உங்களால் என்ன செய்ய முடியாது. ஆமென். ஆமாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறான், உண்மை இல்லாதவனோ ஆசீர்வாதத்தை இழந்து போகிறான். அப்போ நம்முடைய இருதயம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புது அப்படின்னா என்ன? நீதியாக என்ன செய்யணும்? நடக்கணும். அல்லேலூயா. உங்கள் இருதயம் நீதி உள்ள இருதயமாக என்ன செய்யணும்? உண்மை உள்ள இருதயமாக இருக்கணும். கர்த்தருக்கு முன்பதாக நீங்கள் எல்லாவற்றிலும் சரியாக என்ன செய்யணும்? காணப்படுகிறதா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். உங்கள் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். யாராவது உங்களை வேற ஏதாவது பாவத்துக்கு இல்லை பக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம் அப்படின்னா அங்கே என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. இதான் வந்துட்டேன் அப்படின்னு செய்யக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் கூப்பிட்ட உடனே என்ன செஞ்சிடுறது? போயிடுறாரு. உலகபூர்வமான எந்த காரியத்துக்கு என்ன செய்யாதீங்க, முதலாவது கொண்டு போய் நம்ம நிற்கக்கூடாது. உலகம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரிக்கிற காரியங்களாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகத்தோடு ஒருவன் ஐக்கியம் வைத்திருப்பானால் அவன் கிறிஸ்துவின் ஐக்கியத்தை விட்டு விலகி தான் என்ன செய்ய முடியும்? உலகத்துக்குள்ளே ஐக்கியம் வைக்க முடியும். கிறிஸ்துவை விட்டு விலகினாதான் உலக ஐக்கியத்துக்குள்ளே போக முடியும். கிறிஸ்துவையும் வச்சுக்கிட்டு உலக ஐக்கியத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஒன்று அனலாக இருக்கணும், இல்லை உங்கள் நீதியை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பூரிப்பாக்குவார். ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களை பூரிப்பாக்குவார். ஆமென்.